காளியம்மாள் அவர்களும் திரு மருது அழகராஜ் அவர்களும் தாவேக்கால சேர்றதுக்கான வழிகள் கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்க. என்ன முன்னேற்றம் நடந்திருக்கு? இன்னும் 25 கிலோமீட்டர் தானே இருந்தாங்க, இப்போ 10 கிலோமீட்டர் கிட்டங்கிறாங்க. அப்போ ஈஸியார் போயிட்டாங்க. பனையூர் தான். அவர் தானே சார் தலைவர்? அவர் தான் தலைவர். ஆனால் அவரோட தலைவர்கள் இருக்காங்களா 2 பேர், அதே கேட் கீப்பர்ஸ். கட்சியை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், எப்படி உருட்டலாம், என்னன்னா புதுசாக கிளப்பி விடலாம். ரூ போடலாமா, ரா போடலாமா? ஒரு பொதுக்குழுவை தப்பாக நடத்தினதுனால தான் இப்போ இந்த மாற்றங்கள் ஓரளவு வருது. இன்னும் சொல்கிறேன், அந்த பொதுக்குழுவில் இவங்க 2 விஷயம் விட்டுட்டாங்க. அந்த 2 விஷயம் தேர்தல் ஆனதுலேயே இவங்க சிக்கலாக மாறும். ரேஷனல் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தாவேக்கா நீங்க சொன்னீங்க ஒரு வழியா களத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இன்னொரு முன்னேற்றமா நீங்க உங்களோட ட்விட்டு தான் பார்த்தேன். திரு காளியம்மாள் அவர்களும் திரு மருது அழகராஜ் அவர்களும் தாவேக்கால சேர்றதுக்கான வழிகள் கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்க. என்ன முன்னேற்றம் நடந்திருக்கு? இன்னும் 25 கிலோமீட்டர் தானே இருந்தாங்க, இப்போ 10 கிலோமீட்டர் கிட்டங்கிறாங்க. அப்போ ஈஸியார் போயிட்டாங்க. பனையூர் தான். முன்ன அடையார்கிட்ட இருந்தாங்க, இப்போ கொட்டிவாக்கத்துக்கிட்ட வந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் பனையூர் போகணும். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி நல்லா அதாச்சே காளியம்மன் வராங்க, அப்படியா கூட்டிகிட்டு வாங்க. காளியம்மன்ட்ட பேசுகிறாரு. நல்லா இருக்கே, நீங்கள் ஜாயின் பண்ணலாமே. அதுக்கு தான் சார் வந்திருக்கேன். ஓகே, நான் பேசுகிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. நல்ல இதாச்சே. யாரு? காளியம்மன்ட்ட. யாரு? விஜய். அப்போ அவரே சொல்லிட்டார்ல, ஜாயின் பண்ணிட வேண்டியதானே? தலைவரே சொல்லிட்டாரு. அவர் சொன்னா அவர் தானே சார் தலைவர்? அவர் தான் தலைவர். ஆனால் அவரோட தலைவர்கள் இருக்காங்களா 2 பேர், அது யாரு? கேட் கீப்பர்ஸ். புஷி ஆனந்த் அண்ட் ஜான் ஆரோக்கியசாமி. அவங்களாம் தலைவரே சொன்னதுக்கு அப்புறம் தலைவர் என்ன சொல்லுவாரு, நீங்கள் எதுக்கு அவங்கள்ட்ட கேட்டுங்கன்னு. அவ்வளோதான். ஓ, அந்த இக்கு வச்சிருவார் கடைசியில். இந்த தமிழ் டிஎன் ஒரு சேனலில் போட்டு வச்சு செய்கிறாங்க. தமிழ்நாடு நோவில் வச்சு செய்கிறாங்க, ஓட்டுவாங்க. அதில் கிட்டத்தட்ட அந்த இவங்களை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஆமாங்க 100% கரெக்டாக இருக்குதுங்கன்னு. என்னன்னா அதுதான் நடக்குது. இன்னும் ஜான் ஆரோக்கியசாமி தொட மாட்டேங்கிறாங்க. அவர் தான் இந்த ஊடகங்களை இது பண்ணுறவர். திடீர்னு ஒன்று கிளப்பி விட்ருவார். ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு அது ஒரு பெரிய இது மாதிரி மாற்றி பண்ணுறது. இப்போ என்னென்னா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க யார் வரணும், யார் உள்ளே வரக்கூடாதுன்னு. நீங்கள் எங்கேயாவது அந்த துறையில் இருந்தவருங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு கட்சிக்குள்ளே வேலை செஞ்சுருக்காங்களா? கட்சிக்குள்ளே யார் வரணும், கட்சிக்குள்ளே வர்றதை பற்றிலாம் யோசிக்குமா? இது பண்ண மாட்டாங்க. பண்ணால் ராசா நீ வெளியேறான்றாங்க. உன் வேலை என்ன? கட்சியை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், எப்படி உருட்டலாம், என்னன்னா புதுசாக கிளப்பி விடலாம். ரூ போடலாமா, ரா போடலாமா? இந்த கள்ள நோட்டு மேட்ருக்கு ஒருத்தன் கேட்குற மாதிரி ஒரு மீம் ஒன்று போகுது. எப்படா கள்ள நோட்டு அடிச்சு மாட்டிக்கினேன் அப்படின்னு. நல்லா தான் அடித்தேன், ஆனால் இந்த சிம்பிள் போடுறது பதிலாக உணர்ச்சி வசப்பட்டு ரூ போட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி அளவுக்கு அது ஒரு ரீச் ஆகி வருது. அது பண்ணது யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்படி உருட்டுறது பண்ணுறது தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்கு. அதை தாண்டி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன லெவல் இருக்குது, கட்சியுடைய நிலைமை என்ன, இந்த மாவட்டத்தில் இன்னும் பெண்ணுலாம் இன்னும் ஒரு படி மேலே. நீங்கள் எந்த மாவட்டத்தில் எவன் வேலை செய்ய மாட்டேங்கிறான், இந்த மாவட்டத்தில் எனக்கு இந்த வார்டில் இது வேணும், இந்த அளவுக்கு பெண் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த வேலையெல்லாம் பார்க்கல. ஒரே வேலை, யார் உள்ளே வரணும், யார் உள்ளே வரக்கூடாது. இந்த மைண்ட் செட்டில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருன்னா அதில் தான் பிரச்சனை. இப்போ அவங்க காளியம்மாளுக்கு என்னென்னா, முதல்ல அதான் சொன்னேன், திருவான்மூரில் இருந்தாங்க, இப்போ கொட்டிவாக்கம் வரைக்கும் வந்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ திடீர்னு அவர் கேட்டிருக்காரு மறுபடியும், என்ன ஆச்சு இது சார், ஒரு நல்ல நாள் பார்த்து கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் சார் அப்படின்னு. பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சுட்டு நல்ல நாள் பார்த்து, நல்ல நாள்னா ஒரு எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய இது மாதிரி சார்னு. மருதுக்கும் அதே மாதிரி தான், மருது அழகராஜுக்கும் அவருக்கும் அதே மாதிரி பதில். அப்போ இதை மீறி ஏதோ சில மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் காலம் கொஞ்சம் அப்படி கனியுது. ஒருவேளை அது கனிந்தால், ஏன்னா அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க, வேறு கட்சி ஆஃபர் வருதுங்க, நீங்கள் எதாவது சொல்லி தொலைங்க, ஒன்று எஸ்ன்னு இல்லை நோன்னு சொல்லுங்கள் அப்படின்ற லெவல் போகுது. அதனால் எஸ்ன்றது தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் கேட்டார் போல், 2வது கேட்டிருக்காரு போல். என்னப்பா வர்றேன்னு சொன்னவங்க? ஆமாம் வரலன்னு. சார் வந்துகிட்டு இருக்காங்க சார், வரல, டிராஃபிக் ஜாம் ஜாஸ்தி இருக்குது சார்
இந்த ஒரே இந்த கொட்டிவாக்கத்துக்கு வந்தால் பயங்கர டிராஃபிக் ஜாம் சார். அங்கேருந்து பனையூர் வரத்துக்குள்ள ஐயோ. அப்புறம் வந்து கதவை தட்டினா கூட நம்ம பூட்டை திறக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார். அதனால் அப்படின்றாங்க. அவரும் அப்படியா நல்லா என்ன போட்டு பூட்டை இது பண்ணுவீங்க, ரொம்ப பேர் வர்றாங்க வெளியிலே நிற்கிறாங்க, கதவை பூட்டி வச்சுக்கிறீங்க அப்படின்னு. அதனால் இந்த விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நடக்கும். இவங்க மட்டும் இல்லை, இன்னும் பலருக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். இவங்க எங்கெங்கெல்லாம் அடி வாங்குறாங்களோ அப்போ தான் மாற்றம் வரும். ஒரு பொதுக்குழுவை தப்பாக நடத்துனதுனால தான் இப்போ இந்த மாற்றங்கள் ஓரளவு வருது. இன்னும் சொல்கிறேன், அந்த பொதுக்குழுவில் இவங்க 2 விஷயம் விட்டுட்டாங்க. அந்த 2 விஷயம் தேர்தல் ஆணையத்தில் இவங்க சிக்கலாக மாறும். அது பற்றி அடிப்படை இதே தெரியல. நீங்கள் தெரியலன்றதை பற்றி நான் வந்து குற்றமே சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வர்றாங்க, போராடுறாங்க, திடீர்னு சாலை மறியல் பண்ணுறாங்க, அதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். போலீஸ் உங்களுக்கு எப்படி பர்மிஷன் தராங்களோ அந்த ஓரத்தில் போராடுறதுக்கு பர்மிஷன் அதில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க. அரை முக்காவரை ஆகுங்க, அதை டெசிபிளை கூட்டுங்க, குறைங்க, அதெல்லாம் வேறு விஷயம். சாலை மறியல்னா அடுத்த தடவை ரிப்போர்ட் போடுவாங்க, சார் இவங்க இந்த மாதிரி இதுன்னு அடுத்த தடவை கொடுக்க மாட்டாங்க, பர்மிஷன் தர மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. இது இவங்களுக்கு புதுசுன்றதுனால இவங்க சரி சாலை மறியல் பண்ணிட்டீங்க, கைதாவாங்கன்னா கைதாகாமல் கொஞ்சம் பேர் எஸ்கேப்பு, அப்புறம் போய் பீச்சுக்குள்ளெல்லாம் போய் கூப்பிட்டு வந்து தம்பி ஏறுங்கன்னா காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலை ஆக போகிறீங்க, அவ்வளோ தானே. அதுக்கு என்ன மண்டபத்தில் உட்காந்து மத்தியானம் சாப்பாடுலாம் இப்போ தரதில்லை போல. அப்படியா? இல்லாட்டி எங்கேயாவது ஹோட்டல் கேட்டில் பழைய புளி வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த மாதிரி போகுது. அதனால நீங்கள் வேறு அதுக்கு தானே வந்துட்டீங்க, ஈவினிங் இதாக போகிறீங்க. அது ஒரு 110 கீழே பேரில் இதெல்லாம் வாங்கிட்டு இது பண்ணுவாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதுக்கே இது பண்ணுறாங்க, ரைட். அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல. போக போக அவங்க அந்த களத்தை தெரிஞ்சுக்குவாங்க. இதுதான் உட்கட்டமைப்புன்றது. இப்படி பழக தான் இவங்களுக்கு எல்லாம். போலீஸ்னால் என்ன, அதிகாரிகளாக என்னன்னா, எப்படி பர்மிஷன் வாங்கணும், போராட்டம் எப்படி நடத்தணும், தயார் இல்லாமல் வந்துட்டு சொத்தை பிடிங்கிட்டா விட்டுருவியா, அந்த மாதிரி தான் இது அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல், வக்பு வாரினா என்ன, அதில் என்னென்ன பாதிப்புகள் இஸ்லாமியர்கள் இருக்குது, இது எப்படி பாதிக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஏன் எதிர்கட்சிகள் எதிர்க்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக, இல்லாட்டி ஒரு ஸ்லிப்பு எழுதி வச்சுட்டு, நம்ம ஊரில் தான் துண்டு சீட்டுக்கு பிரச்சனையே இல்லையே, எழுதி வச்சுட்டு அதை படிச்சுட்டு கூட போயிடலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெரிய 2 தலைவர்களும் கலந்துக்கல. ஆதவ அர்ஜுனாவும் கலந்துக்கல, விஜயும் கலந்துக்கல. அவர் படப்பிடிப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன். கலந்துக்கிட்டார்ல சார், பொதுச்செயலாளர் தான் அன்றைக்கி கலந்துக்கிட்டார், அவர் மட்டும் கலந்துக்கிட்டார். மற்ற இவர் ஆதவ அர்ஜுனா பிரபகண்டா செக்ரட்டரி கலந்துக்கல, மற்றவர்கள் அங்கே கலந்துகிட்டு இருப்பாங்க. என்னென்னா மற்ற விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக விஜய் தும்முனார், தன் கையை எடுத்து தன் கர்ச்சீப்பை எடுத்து முகத்தில் துடைத்து கொண்டார், இப்படிலாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, கார்டு போடுவாங்க பார்த்தீங்களா. மாலையை தூக்கி சென்ற காரில் கிளம்பி விட்டார். மாலைன்றதுல மாலை காலை வீடு அதை மலையாக்கிட்டாங்க. மலையை தூக்கி சென்றதுனால அனுமாரா அவர் மலையை தூக்கிட்டு போகிறாருன்னு அந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு பெரிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இல்லை. பார்த்தீங்களா, விஜய் வந்து பெருசாக இதாக இருக்கும். என்ன ஒவ்வொன்றுமா விஜய் வருவார், தாவேகா அங்கங்கே தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்துகிறாங்க. அது கவரேஜ் இருக்கணும்ல. இல்லை இப்போ தெரிஞ்சே கவரேஜ் பண்ண, அவ்வளோதான், வேற என்ன. இது வரைக்கும் பல கேள்விகளுக்கு விரிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி சார். நன்றி.